தடைகள் நீங்கும். உங்கள் வாழ்க்கையில் வரும் தடைகளை நீக்கி உங்களை செழிப்பாக ஒருவர் வாழ வைக்க ஒருவர் உண்டு. உன் தடைகளை நீக்கி போடுகிறவர் உனக்கு முன்பாக நடந்து போகிறார். அவரால் உன் தடைகள் நீக்கப்படும். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் என்று மீகா 2:13 சொல்லப்பட்டுள்ளது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீகா 2:13 சொல்லப்பட்ட மேல் பகுதியை மட்டும் இந்த வேளையிலே நம்முடைய தியானமாக எடுத்துக்கொள்ளலாம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். இந்த இடத்தில் அவர்களுக்கு முன்பாக என்று சொல்லப்பட்ட இடத்தில் நம்முடைய பெயர்களை போட்டு நாம் வாசித்து பார்க்கலாம். தடைகளை தகர்த்து போடுகிறவர் எனக்கு அல்லது உங்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் என்று நாம் வாசித்து பார்க்கலாம். தடைகளை நீக்கி போட கர்த்தர் நம் முன்னே கடந்து போகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் வரும் தடைகளை குறித்து ஏன் நாம் பயப்பட வேண்டும், கவலைப்பட வேண்டும்? சில வேளைகளில் சிலர் சொல்வார்கள், எதை செய்தாலும் தடையாக இருக்கிறது, ஆசீர்வாதமே இல்லை என்று. தடைகளை குறித்து பார்த்தால் தொழிலில் எதை செய்தாலும் தடையாக இருக்கிறது. சில வேளைகளில் நம்முடைய சுயமே நமக்கு தடையாக இருக்கும். தேவ சித்தம் செய்ய முடியாதபடி தடை வரும். ஜெபிக்க முடியாதபடி தடை வரும். சில வேளைகளில் நம்முடைய பிடிவாத குணங்களும் விட்டு கொடுக்காத குணங்களுமே நமக்கு தடையாக இருக்கும். தடைகளை தகர்ப்பது எளிதல்ல. தடைகள் நம்மை பின்னுக்கு தள்ளும், நம்மை சோர்வடைய செய்யும். ஆனால் தடைகளை தகர்ப்பவர் நம் கர்த்தர். அவர் சோர்ந்து போகிறவருக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக செய்கிற கர்த்தர் நமக்கு புது பலன் தருகிறார். விசுவாசமும் நம்பிக்கையுமே தான் தடைகளின் திறவுகோல். எபேசியர் 3:20 சொல்லப்பட்டுள்ளது, நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவர் ஒருவர் இருக்கிறார். நாம் கடவுளிடம் கேட்பது கொஞ்சமாக இருந்தாலும், ஆனால் நாம் கேட்பதை விட அதிகமாக வேத புத்தகத்தில் மார்க் 11:24 நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது உங்களுக்கு உண்டாகும், கிடைக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு நாமே தடையாக இருக்கக்கூடாது. எகிப்து தேசத்தில் இருந்து வெளியேறிய இஸ்ரவேல் ஜனங்களை மோசே வனாந்திரத்தின் வழியாக அழைத்து செல்கிறார். வனாந்திரத்தில் வந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன் கடந்து போக முடியாதபடி செங்கடல் அவர்களுக்கு தடையாக இருந்தது. எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் நாட்டை விட்டு சென்று விட்டார்கள், தனக்கு வேலை செய்யாமல் ஓடிப்போனார்கள் என்று அறிந்து பார்வோன் ராஜா ரதங்களையும் குதிரை வீரர்களையும் இராணுவங்களையும் அழைத்து கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களோ முன்பு கடந்து செல்ல முடியாதபடி தடையாய் இருக்கிற செங்கடலுக்கு முன்பாக நிற்கிறார்கள். பின்பு பார்வோனின் ராஜாவினுடைய சேனை அவர்களை தொடர்ந்து வருவதை பார்த்து இரண்டிற்கு மத்தியில் இஸ்ரவேல் ஜனங்கள் புலம்புகிற காரியத்தை யாத்ராகமத்தில் சொல்லப்பட்டுள்ளது. யாத்ராகமம் 14:11 அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்திரத்திலே சாகும்படி எங்களை கொண்டு வந்தீர்? நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்ததென்ன? நாங்கள் 12 நாங்கள் எகிப்தில் இருக்கும்போது நாங்கள் எகிப்துக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்திரத்தில் சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்வது எங்களுக்கு நலமாய் இருக்கும் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் புலம்பினார்கள். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை தன் நாட்டை விட்டு சென்று வேலை செய்யாமல் ஓடி போனார்களை அறிந்து தனது ரதங்களையும் குதிரை வீரர்கள் மற்றும் இராணுவ வீரர்களையும் இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர்கிறார் பார்வோன் ராஜா. வனாந்திரத்திற்கு முன் செல்ல முடியாதபடி செங்கடல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தடையாக இருந்தது. பின்னால் பார்வோனின் சேனையை கண்ட இஸ்ரவேல் ஜனங்கள் நம்பிக்கையற்று விசுவாசம் இல்லாமல் இருக்கிறார்கள். அந்த இடத்தில் மோசே கர்த்தரிடம் முறையிடுகிறார். கர்த்தர் செங்கடலை 2ஆக பிளந்து இஸ்ரவேல்
மக்களுக்கு தடையாக இருந்த செங்கடலை உடைத்து கடந்து போகும்படி வழி செய்கிறார். வழி இல்லாத கடலில் வழியை திறந்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் அக்கறை சென்றார்கள். அவரை நோக்கி கூப்பிட்ட பொழுது அவர்களுடைய தடைகள் நீங்கியது. அதுபோல நாமும் அவரை நோக்கி கூப்பிடும்போது நம்முடைய தடைகள் உடையும். நம் சொந்த பந்தங்கள் மற்றும் சில வேளைகள் நம் கூட இருப்பவர்களே நமக்கு தடையாக இருப்பார்கள் நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு. வேதாகமத்தில் நெகேமியா என்பவரை குறித்து பார்த்தால் அவர் ஒரு யூத அதிகாரி. இவர் எருசலேமின் மதில்களை மீண்டும் கட்டி எழுப்புகிறார். அவர் மதிலை கட்டும்போது நடந்த ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கலாம். வேதாகம புத்தகத்தில் நெகேமியாவின் என்ற புத்தகத்தில் நெகேமியாவை பற்றி நெகேமியா புத்தகம் ஒரு அருமையான புத்தகம். இதில் நெகேமியா வாழ்க்கையில் தேவையான பல நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஆசீர்வாதங்களை பல காரியங்கள் இதில் சொல்லப்பட்டுள்ளது. இதில் ஒரு பகுதியை மட்டும் நாம் இந்த வேளைகளில் நாம் பார்க்கலாம். நெகேமியாவின் மேலே தேவனுடைய கரம் இருந்தது. அதனால் அவர் இடிந்து போன அலங்கத்தை கட்டுவதற்கு ஜனங்களை ஒன்று திரட்டி அலங்கத்தை கட்டுகிறார். இந்த செய்தியை கேட்ட சன்பலாத்தும் தொபியா என்ற இரண்டு சகோதரர்கள் எரிச்சல் அடைந்து பரிகாசம் பண்ணி அலங்கத்தை கட்டுவதற்கு தடை பண்ணுகிறார்கள். வேதாகமத்தில் நெகேமியா 4ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தில் நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பல்லாத் கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சல் அடைந்து யூதரை சங்கந்தம் பண்ணி, அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன? அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ? பலியிடுவார்களோ? ஒரே நாளிலே முடித்து போடுவார்களோ? சுட்டரித்து போடப்பட்டு மண்மேடுகளுக்கான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கோ சமாரியாவின் சேனைக்கு முன்பாக சொன்னான். அப்பொழுது அம்மோனியனாகிய தொபியா அவன் பக்கத்தில் நின்று, அவர்கள் கட்டினால் என்ன? ஒரு நரி ஏறி போனால் அவர்கள் கல் இடிந்து போகும் என்று சொன்னான். 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தில் எருசலேமின் அலங்கம் கட்டுகிற வேலை வளர்ந்துகிறது என்றும் இடிபட்ட இடத்தில் அடைக்கப்பட்டு வருகிறது என்றும் இடிபட்ட இடங்களெல்லாம் அடைக்கப்பட்டு வருகிறது என்றும் சன்பலாத்தும் தொபியாவும் அரேபியரும் அம்மோனியரும் அஸ்தோத்தியரும் கேட்டபோது அவர்கள் மிகவும் எரிச்சலாகி எருசலேம் மேலில் யுத்தம் பண்ண எல்லோரும் ஏகமாய் கூடி வரவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்கள். அலங்கம் கட்டுகிற வேலையை தடுப்பதற்கு பல ஆலோசனைகளை பண்ணினார்கள். ஆனால் இஸ்ரவேலின் ஜனங்களை கர்த்தரை நோக்கி பார்த்தபோது கர்த்தரோ சன்பலாத் தொபியாவினுடைய ஆலோசனைகளை அபத்தமாக்கி தடைகளை தகர்த்து அலங்கத்தை கட்டி முடிக்க உதவி செய்தார். ஒருவேளை நெகேமியாவும் சன்பலாத்தும் தொபியாவும் தடை பண்ணியதில் சோர்ந்து போயிருந்தால் அலங்கத்தை கட்டி முடிக்கிறதுக்கு அவர்களால் முடிக்காமல் போயிருப்பார்கள். ஆனால் தங்கள் வேலையில் உறுதியாகவும் நம்பிக்கையாகவும் தேவனிடம் ஜெபித்து செயல்பட்டதால் காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்தார். எல்லா தடைகளும் நம்மை நெருங்கி நின்றாலும் நம் உறுதியாக விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி பார்த்து செய்யும் செயலில் வெற்றி நிச்சயம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் திறந்த வாசலை நமக்கு முன்பாக வைத்துள்ளார் என்று வசனம் சொல்லி இருக்கிறது. நமக்கு முன்பாக ஒரு திறந்த வாசல் இருக்கிறது. நெகேமியாவின் மேலுள்ள தேவ கரம் நம்மேல் உள்ளது. நாம் விசுவாசிக்கும் போது நமக்கு தடையாக உள்ள தடைகளை உடையும். எஸ்தர் ராஜாத்தியை குறித்து பார்த்தோமானால், எஸ்தர் ராஜாத்தி தடைகளை மீறி ராஜாவின் அனுமதி இல்லாமல் தடையை மீறி ராஜாவின் உள்முற்றத்துக்குள் பிரவேசித்தாள். எஸ்தருக்கோ ராஜாவின் கண்களில் தயவு கிடைத்தது. காரணம், அவள் தன் ஜனத்தின் அழிவில் இருந்து காப்பாற்ற அவளும் தாதிமார்களும் உபவாசித்து ஜெபித்து ராஜாவினிடம் சென்றார்கள். அவள் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இந்த செய்தியை கேட்கிற யாவராக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தடையாக இருந்தாலும் கர்த்தரின் பாதத்தில் வைத்து நம்பிக்கையுடனும் விசுவாசத்துடனும் ஜெபம் செய்து பாருங்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். தடைகளை உடைத்து போடுவார். வழி இல்லாத இடத்தில் வழிகளை திறப்பார். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். நெகேமியாவின் மேலுள்ள தேவக்கரம்
உங்கள் ஒவ்வொருவர் மேலும் இருப்பதாக. தெளிந்த மனதுடன் தடைகளை தகர்த்து நம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஆமேன், ஆமேன், ஆமேன்.